இதுல கண்டிப்பா விஷம் கலந்திருக்கு. என்ன தடி நம்ப சொல்ற? போடி. நான் போடி. போ. போடி. என்ன பண்றீங்க மஞ்சுளா? மஞ்சுளா, மஞ்சுளா என்ன பண்றீங்க? இல்ல வந்த பின்னாடி தானே வந்த. போடி பின்னால. எனக்கு கொடுத்ததை நீங்க வாங்கிக்கோங்க. அது எனக்கு தெரியும். நீ சீக்கிரமா வாங்கிட்டு போடி. ஏன் இப்படி சண்டை போடுறீங்க? ஏய் என்னடி வந்ததுல இருந்து நானும் பாத்துட்டு இருக்கேன். எதுக்கு அவகிட்ட வீணா சண்டை போட்டுட்டு இருக்க? நீ என்ன அவளுக்கு சப்போர்ட்டா? ஒழுங்கா சோறு போடுற வேலையை மட்டும் பாரு. அது எங்களுக்கு தெரியும். நீ வாங்கிட்டு போ. சோறு போடுறது ஏய் சும்மா என்னடி இப்ப ஏன் கத்துற? அரை மணி நேரமா நின்னுக்கிட்டு இருக்கா. அவளுக்கே போட்டுக்கிட்டு இருக்கிறிய. சீக்கிரமா போடு. ஏய், என்னடி சொல்ற நீ? போடுங்கறேன்ல. சும்மா கத்திட்டே இருக்க. வாடி போய். வாங்கிட்டல. போடி. போயா. ஏய், வாடி. ஒண்ணும் ஆயிடுச்சு. வந்துட்டேன் சோறு வாங்க. நீ என்னடி? இன்னும் கொஞ்சம் போடு. அப்படியேம்மா. என்னடி நீ பைத்தியமா நீ? அப்போல இருந்து உளறிக்கிட்டே இருக்க. ஏய் சாந்தா, கரெக்டா தான் சொல்ற. இவ மண்டையில ஏதோ ஸ்க்ரூ கரண்ட் போயிருக்கு. ஏண்டி எங்களை நிம்மதியா சாப்பிட விட மாட்டியா? ஏற்கனவே 4-5 பிளேட் சாப்பாட்டை கீழே கொட்டியாச்சு, வேஸ்ட் பண்ணியாச்சு. மறுபடியும் இதை தட்டி விட பாக்குற. போடி அந்த பக்கம். சும்மாவே புலம்பிட்டு கிடக்குற. இத பாருங்க, இதுல கண்டிப்பா விஷம் கலந்திருக்கு. என்ன தடி நம்ப சொல்ற? போடி. நான் போடி. போ. போடி. அபி, அத கொடுங்க. விடுங்க மஞ்சு. என்ன பண்றீங்க? இதுல விஷம் கலந்திருக்குதா இல்லையான்னு உங்களுக்கு எல்லாம் சந்தேகம் இல்லையா? நான் இதை நிரூபிக்கிறேன். என்ன பண்றீங்க மஞ்சுளா? மஞ்சுளா, மஞ்சுளா என்ன பண்றீங்க? இதுல விஷம் கலந்திருக்கு. விஷம் கல மஞ்சு மஞ்சு என்னாச்சு? மஞ்சு என்னாச்சு? மஞ்சு என்னாச்சு? என்னாச்சு மஞ்சு? மஞ்சு மஞ்சு என்னாச்சு மஞ்சு? மஞ்சு என்னாச்சு? மஞ்சு இங்க ஹாஸ்பிடல் எங்க இருக்கு? கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஹாஸ்பிடல் உள்ள இருக்கு அபி. நான் சாகிறது பத்தி எனக்கு கவலை இல்லை அபி. உங்களை நான் காப்பாத்திட்டேன். நீங்க வாழணும். உங்களை மாதிரி ஒரு பொண்ணு ரொம்ப நாள் வாழணும். நிறைய சாதிக்கணும். நான் சாக வேண்டியவதா அபி. அப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்க உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. இவங்களை சீக்கிரமா தூக்குங்க. டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகணும். அபி, எனக்காக ஒரே ஒரு உதவி செய்வீங்களா அபி? என்ன நான் வாழும்போது நல்லபடியா வாழல, சாகும்போதாவது ஒரு புனிதத்தோட சாகுற அபி. உங்களை காப்பாத்தின சந்தோஷம் ஒண்ணே எனக்கு போதும் அபி. ஆனா ஒரே ஒரு வருத்தம் தான், என் பிள்ளைங்களை நான் அனாதையா விட்டுட்டு போறேன். சொல்லாதீங்க. என் குழந்தைங்களை நல்லபடியா பார்த்துப்பீங்களா? சொல்லாதீங்க. உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. உங்க குழந்தைங்களை நான் பார்த்து